Looks like the place, although I don't recall this many guys on the bridge. Spider-Man! He followed us here! I need to stop that fire before those explosives level this entire block. Is it? You can turn on the sprinklers! In your main office, on the 3rd floor. ஸ்பைடர்மேன் 2 PSP கேம் பிளே இதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருக்க எல்லா வில்லன்களையும் நம்ம ஒவ்வொருத்தரனா அடித்து அவங்கள துவைச்சி காய போடணும். அதுவும் ஒருத்தன் வயிற்று மேலே கையை வச்சுன்னு பார்த்துட்டான். உள்ளேருந்து ஒருத்தன் ஓடியாரோம். நல்லவேளை நம்ம மேலே ஏறிட்டோம். அது எப்படி ஏற்றுன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, இவனையும் அடித்து துவைச்சி முடிச்சிட்ட பிறகு அடுத்தவன் எங்கே டமால் இங்கே பயங்கரமாக வெடிச்சுதாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், அந்த வாங்கிக்கடா வெப்பு மாட்டிக்கினான். அவன் மாட்டிக்கினான். இன்னொருத்தர் இருப்பான் பாருங்க, ஓடியாரணுமே. வராமல் பாருங்க. அப்பா சிறான அடி அவனுக்கு. இவனுக்கு இன்னும் 2-3 அடி ஆச்சா செத்துருவான். இன்னும் ஒரு அடி தான். சாவு. அவள் தான் ஏங்க மறுபடியும் பறந்து போயிட்டு செத்து போயிட்டான். அவள் தான். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து என்னென்ன டோர் உள்ளே போகுதுன்னு எனக்கே தெரில. என்னடா அது சைடில் நோட்டீஸ்ன்னு என்னமோ ஒட்டியிருக்கு. சரி ஓகே, இது உள்ளே போய் பார்ப்போம். ஏய் மேலே ஏறாத. என்னடா இது? நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். ஏங்க இங்கே ஒரு வில்லன் இருக்கான். என்னடா வாங்கிக்கடா டமால் டிமில். ஏங்க இன்னொருத்தோடி யாரும் எம்பளி அடிச்சிட்டாங்க. அவன் துப்பாக்கி வச்சுன்னுக்கிறான்னு நினைக்கிறேன். போடு சாவு. செத்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்படியே வெளியே வருவோமா? இது வேற இருங்கடா. அங்கே தான் என்னமோ லைட்டு மாதிரி எரிஞ்சுது. அதனால நம்ம அதை அமுக்கின பிறகு இது ஓப்பனாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா எதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த வீடியோவையே அதாவது இந்த மிஷினையே நான் யூடியூப் பார்த்து தான் முடிச்சேன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன இடத்துக்கு போகணுன்னா ஒரு இடம். அது என்ன இடம்? இது வேறு மேலே ஏறுதுடாய். இருங்கடா அடி, எப்படி போதுன்னு தெரில. ஏங்க வில்லன்ஸ் இதோ வரண்டா. போடு நல்லா போடு. பயங்கரமான அடி அவனுங்களுக்கு. ஆனால் ஏய் முதுகு மேலேவா குத்துற இருடா. இப்போ இவனுங்க கதையை முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து மேட் ரூம் போனோம். அப்படியும் அங்கே ஒரு படி மாதிரி இருக்கும். அந்த படி வழியும் நம்ம அப்படியே ஏறி அப்படியே நம்ம மேலே போன பிறகு மேலே என்ன நடக்கணும் எனக்கே தெரில. சரி என்ன நடக்குதுன்ட்டு போய் பார்த்துருவோம் நம்ம. என்ன அது இது? இங்கே ஒரு டோர் ஓப்பன் பண்ணி பிறகு கதவு பின்னாடி இந்த ஒளிஞ்சு இந்த அடிக்கிறியாடா. 3 பேர் இருக்கீங்க. 3 பேரையும் நான் ஒத்தாளாக அடிக்கிறேன்டா. இருங்கடா. போடு 2 போடு. அப்படி போடு. ஏய் காற்றுலையே கற்றுக்களி ஆண்டுக்கிறேனே நானே. இவங்களை அடித்து முச்ச பிறகு இங்கே வந்து ஒரு ட்ரம் போட்டி இருக்கும். அது வந்து நம்ம அசால்ட்டாக அலையக்கா தூக்கின்னு போயிட்டு அப்படியே இந்த சைடில் வந்து தூக்கி போடணும். தூக்கி போட்டோன்னே இங்கே மேலே ஒரு கட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களோ, அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்ட பிறகு இந்த இதுனாடா இடம் புதுசாக இருக்குது. சரி ஓகே, இந்த கதவும் சேர்ந்து வந்துச்சு. ஆனால் நம்ம அந்த கதவு வழியாக போகக்கூடாது. இங்கே மேலே ஒரு ஃப்ளோர் மாரி இருக்குது பார்த்தீங்களோ, அது வழியாக தான் நம்ம இப்போ போகணும். இப்போ எப்படா மேலே ஏறுறது? மேலே போய் ஆச்சு. சூப்பராக காட்டுறீங்களாடா சரி எது ஒன்று. இது போகிற போகலே போவோம். இங்கேயும் வேலையாக காட்டுதடா. இந்த கண்ட்ரோல்ஸ் இப்படி தானா இல்லை எனக்கு தான் இந்தமாரி நடக்குதா அப்படின்னு ஒன்றும் புரியல. ஓகே, இப்போ நம்ம அப்படியே மேலே வந்து மறுபடியும் அதே மாதிரி தான் நடக்குது. எனக்கும் இந்த கண்ட்ரோல்ஸ்க்கும் கொஞ்சம் கூட செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்படி கீழே உதிச்சிருவோம். உதிச்ச பிறகு என்னதுடா அது? ஏதோ பிங்க் கலர்ச்சி எல்லோ கலரில் அப்படியே மினுக்குது. அது என்னது இது? நம்ம அப்படியே போயிட்டு அதை எடுத்துப்போம். என்னது இது? சீக்ரெட் அப்படின்னா என்ன? அது ரகசியம் தானே. ஆனால் அது எதுக்கான ரகசியம்னு எனக்கு தெரில. 4 பேர் இருக்கிறீங்களாடா எங்க அவன் துப்பாக்கிலெல்லாம் சொல்கிறான். என் ஹெல்த் பாயிண்ட் குறைக்கிறதே அவங்களா மாதிரி நீங்கள் தான்டா. இந்த வரண்டா இவனுக்கு ஒரு அடி அடிச்சா போதும்டா. இல்லைன்னா இவன் கட்டி போட்டு 2 அடி அடிச்சுட்டு அவன் இதோ வரண்டா பொதுவாக இந்த மாதிரி துப்பாக்கி வச்சுருக்கிறவங்கள கட்டி போட முடியாது. என்னது இது? இவன் கையிலலாம் யாரா துப்பாக்கி குத்துது? இதோ இன்னும் 2 அடியில் அவன் செத்து போயிடுவான். செத்து போயிட்டான் அவன். போய் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இது கண்ட்ரோல் சரி வர மாட்டேங்குது. மற்றபடி கேம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இந்த ரூமுக்கு வந்துட்டு இப்போ மேலே நம்மளுக்கு வந்து இந்த வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே போனோம். அப்படி மேலே போயிட்டு மேலே என்ன இருக்குது எதா இருக்குது அப்படின்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு வந்த மாதிரி இப்போயோ கோளாறு கொடுக்குது எனக்கு கண்ட்ரோல்ஸு. ஒருவேளை நான் தான் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணுமா?
அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம். ஓகே, இவனுங்க கையிலையும் துப்பாக்கி இருக்குது. இவன் வந்து நம்மக்கிட்ட 2வது மிஷின்லேயே வாங்கினவன் தான் இவன். இருந்தாலும் இந்த மிஷின்லேயும் வந்திருக்கான். இவனை போட்டு தள்ளுவோம். ஏன்டா டிவி செட்டெல்லாம் வடியுது இவனால்? அது டிவி தானேங்க, எங்கே டிவியா கம்ப்யூட்டரா என்னமோ தெரில. இன்னும் 2-3 அடியில் அவன் செத்து போயிடுவான். சாவுடா, செத்து போயிட்டான். செத்து போயிட்டு பிறகு கம்ப்யூட்டருக்கெலாம் எதுவும் ஆகல. ஓகே, எதுவும் ஆகலை. இந்த டோர் வழியாக அப்படியே வெளியே போகும். டோர் லாக்கா? எங்கே என்ன பண்ணுறது? இந்த ரூமில் ரொம்ப நேரமாக இருக்கான். ஆனால் இது என் கண்ணிலே படலை. மண்டை மேலே வச்ச கொண்டியை வந்துட்டுன்ற மாதிரி தான் நடக்குது. இப்போ என்ன ஆகுது? The sprinkler pipes are bursting! This whole place is gonna blow! Let's get out of here! பழுப்பில் லீக்கான கேஸால் பயங்கரமான பிளாஸ்ட் நடந்தது. அதனால் இங்கேருந்து ஜன்னல்லாம் உடஞ்சி போச்சு. நம்மளோட மிஷின் என்னன்னோ இந்த பழுப்புலேருந்து வர கேஸ் தானே அது. ஏதோ ஒன்று இப்போ நம்ம வந்து அது லீக் ஆகாமல் நம்ம அதை தடுக்கணும். இப்போ நம்ம வெச்சூட்ரை வச்சு அதை அடிக்கணும். அதாவது மேலே இருக்க அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஃபுல்லாகிறதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து நம்மளோட வேலையை காட்டணும். அங்கங்கன்னு இருக்கேடா, எங்கடா அடி. இந்த இடத்துல ஒன்று, 2வதாக நம்ம இப்போ அடித்து முடிச்சாச்சு. இப்போ 3வதாக ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் அங்கே தெரியுது நம்மளுக்கு. அதை போயிட்டு இப்போ நம்ம அடிச்சுட்டா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு தானே? ஓகே, முடிஞ்சிச்சு. நம்மளால தான் இந்த இடம் வெடிச்சுது. நம்மளால தான் இந்த இடம் இப்போ தப்பிச்சு தான் கூட. ஓகே, இந்தமாரி நிறைய வீடியோவை பார்க்கணுன்னா, அதுக்கப்புறம் இதோட அடுத்த பாட்டை பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு வந்து பாருங்கள். இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியது. பரவாயில்ல, இப்போ சொன்னால் என்ன, அப்புறம் சொன்னால் என்ன. ஓகே.